அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக. நம்ம நினச்சி கூட பார்க்காத இடத்துல இருந்து நமக்கு பரக்கத் வந்து சேர்றதுக்காக ஓதக்கூடிய ஒரு சூறாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூறா நமக்கு பரக்கத்தை மட்டும் தேடித்தரது இல்லாமல் நமக்கு மன நிம்மதியும் அதிகரித்து நம்முடைய துவாக்களையும் கபுல் செய்யக்கூடியதாக இருக்குது. நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த சூறாவை நம்ம தொடர்ச்சியாக ஓதி வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பரக்கத் அதிகரிக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூறா திருக்குரான்ல 94வது அத்தியாயமான சூரத்துல் ஷரஹ், அதாவது அலம் நஷ்ரஹ்னு தொடங்குற அந்த சூறா. இந்த சூறாவை ஒரு வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான வக்துக்கு அப்புறமும் 40 தடவை ஓதி வந்தோம்னா நம்ம நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை பொழிவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். ஹசீரத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழிமுறை தான் இது. இன்னும் சில இமாம்களும் இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு ஃபர்லான வக்துக்கு அப்புறமும் ஒரு முறை ஓதுனோம்னா நம்ம வாழ்க்கையில் பரக்கத் அதிகரித்து மன நிம்மதியும் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு பலன் கொடுத்த இந்த சூறாவை தொழுகை முடித்து நம்ம ஒரு முறையாவது ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய வாழ்விலும் பரக்கத்தையும் மன நிம்மதியையும் பொழிவானாக. ஆமீன். கமெண்ட்டில் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.